யசோதயா யசசா தயா அலங்கிருத யசஸ்னால் கீர்த்தினாலும் தயவுனாலும் கொண்டாடப்பட்ட ராமான்னு ஒரே ஸ்லோகத்திலே ஜாம்பவான ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜாம்பவதிங்கிற தன்னுடைய பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அழைச்சிட்டு போ, இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்பா. ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா இது நடந்திருக்கு. தேவகி கேட்டா, கிருஷ்ணனுக்கு இப்படி அபவாதம் வந்து கொடுத்து என்ன பண்றதுன்னு புரியல, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தை போனானே எவனோத்த மணியை வச்சுக்கிண்டு அந்த பாவத்தை என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டானே. தேவிக்கு அழுதுகிட்டே போய் கர்காச்சாரியரை கேட்டார். இந்த கர்காச்சாரியர் சொன்னாரு, என்ன பண்றதும்மா, அபவாதம்னா அப்படித்தான் வரும், நீ என்ன பண்றது, ஏதாவது பண்ணுகூடே. இப்ப பாருமா, சாரதா நவராத்திரி வருது, நீ உட்காரு, தேவிய ஸ்தோத்திரம் பண்ணு, தேவிய பூஜை பண்ணு, தேவி பாகவதத்தை படி, கிருஷ்ணன் வந்துருவான். அதே மாதிரி இந்த ஆஸ்வன மாசத்துல வந்திருக்கிற அந்த சரத்து நவராத்திரியிலே அந்த தேவிக்கு வசுதேவால் எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல யமுனா நதி கரையிலே திவ்யமான அந்த தேவி பூஜை பண்ணி அந்த விஜயதசமி இன்னைக்கு அம்பாளுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல பகவான் ஜாம்பவதியோட வந்திருக்கிறார். அம்மா வந்துட்டியா, அம்பாள் கொடுத்துட்டாரா, இது யாரா, இதுவும் அம்பாள் கொடுத்துருக்கா. இப்படி கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் பகவான் அந்த நவராத்திரியிலே அம்பாளை பூஜை பண்ணினான்ங்கிறத தேவி பாகவதத்துல சொல்ற. அதை விசேஷமா சொல்ற, நான் சுருக்கமா சொல்லிவிட்டேன். அதனால தேவியினுடைய அனுகிரகத்தை நாம அடையறதுக்கு நாமே பலத்தை அடையணும். நம்ம பலம் எதனால, உடம்பு பலத்தினால இல்ல, ஆத்ம பலத்தால. இந்த ஆத்ம பலத்தை அடையறதுக்கு தான் தேவியனுடைய பூஜையும் தேவியனிடத்திலே வேண்டிய பக்தியும் நமக்கு உண்டாகணும்னு இந்த நவராத்திரி 2 நவராத்திரி வருது. அதுல வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி 2 காலம் பொல்லாத காலம்ங்கிறார். வசந்த நவராத்திரியிலும் சாரதா நவராத்திரி யமதர்மனுடைய பயம் அதிகம்ங்கிறார். காமம் குரோதம் அதிகமா இருக்கிறதுனால பிராணிகளுக்கு யமபயம் அதிகம். அந்த யமபயம் நீங்கணுமானால் அம்பாளுடைய சரணார விந்தங்களிலே இருக்கணும். இப்படி சிந்தய ஜகதம்பி ஆதி நிஜ பரிவார காம் ஜகத ஜகதீஷ முகாரிகிதமாரியா ஜகதீஷ முகாரிகிதமா சிந்தய ஜகதம்பிகா மானச சிந்தய ஜெகதம்பிகா. அம்பாளுடைய சிந்தனை எந்த காலத்திலும் இருக்கணுங்கிறத சொல்றார். அம்பாள் எப்படி இருக்கா, துர்கா, துர்காங்கிற பெயர்ல இருக்காவ. துர்காங்கிற பெயர்ங்கிறது, துர்க்கம்னா பள்ளம், பள்ளம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பள்ளம். கண்ணுக்கு தெரியாத பள்ளம்னா எதுன்னா நம்மளுடைய வினை பயன். அடுத்த நிமிஷத்துல நமக்கு என்ன தெரியும், நடக்கிறது தெரியுமா, ஆனா எல்லாமே நடக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்குமே. நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியுமா, இன்னைக்கு நாளைக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் பிளான் போடுறோமே. அதான் துர்கமம், கண்டுபிடிக்க முடியாத வழி. தேவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கஷ்டம் எதனால வருதுன்னா அசுரானால தான் வருது. இந்த அசுராருடைய பொல்லாத்தனம் இருக்க அவள் அடிக்கடி அடிக்கடி ரொம்ப கஷ்டப்படுத்துறது. ஏன் அசுரால படைச்சான் பகவான்? ஒருத்தர் கேட்டார். அசுரால படைக்காத போனா தேவான் திமிரப்படுவான். எல்லாருக்குமே போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் ஒழுங்கா இருக்கும். சட்டமே கிடையாது, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எப்படி இருப்போம், மனுஷாளாவா இருப்போம். நம்மளாம் காட்டு மிராண்டிகள் சொல்றாலும் அது மாதிரி இருப்போம். ஒருத்தருக்கு ஒண்ணுக்கு நியாயம் கிடையாது. ராட்சச தர்மத்துல இன்னொருத்தனை அடிக்க வேண்டியது பிரகர ஆகர சம்ஹர விஹர. அடி உத குத்து, மைட் இஸ் ரைட். அதான் இப்ப ஏதோ சட்டம்னு ஒன்று இருக்கு, போலீஸ்னு ஒன்று இருக்கு, ராஜான்னு ஒருத்தன் இருக்கான், மந்திரின்னு ஒருத்தன் இருக்கான், ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம். அது மாதிரி அசுர பசங்களுடைய காரியம் இருக்குங்கிறதுனாலதான் தேவர்கள் சதா பக்தியும் கர்மாவும் பண்ணிட்டு இருக்கான். நம்ம உடம்புக்கு வியாதி வரும்னா ஆகாரத்தை ஜாஸ்தியா வச்சுக்கல, அது சாப்பிடாதீங்க, ஸ்வீட் சாப்பிடாதீங்க. நீங்க ஸ்வீட் எல்லாம் விட்டுருவோம்.
சாப்பிடக்கூடாது. ஐயோ சாப்பிட்டேன்னா அப்படிதான் ஒருத்தன் போயிட்டான். ஓ உப்பு சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பிட. ஐயோ உப்பு சாப்பிட்டா பிரஷர் ஏற்படும். அப்படியா, எல்லாத்தையும் விட்டுருவோம், அவ்வளவுதான். அப்ப பிராணனே விட்டுருலாமே. மனுஷனுக்கு இத்தனை பயம் இருக்க, பிராண பயத்தை வச்சிருந்தானே இத்தனை பயத்துக்கு கட்டுப்படுறான். அது மாதிரி தேவர்களுக்கு அசுரானிடத்துல பயம் இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஒழுங்கா இருக்கா. தேவாளாரே அசுரானும் ஒழுங்கா இருக்கா. அசுரன் தபசு பண்றான், அவன் பிறவி அது மாதிரி, அவன் பராக்கிரமசாலி. அதுல துர்கமயிதி துஷ்டக சூரபாவா, துர்கமயிதி துஷ்டக சூரபாவா, வேத மந்திரங்கி துர்கமன் ஒரு அசுரன் வந்தான். என்ன பண்ணா, எல்லாருக்கும் உத்தரவு போட்டான். அவனுக்கு ஒரு பவர், மெஸ்மரிசம் மாதிரி. யார்கிட்ட என்னென்ன புத்தியில நினைக்கிறாளோ அதெல்லாத்தையும் அப்படியே அபகரிச்சு விடுவான். அவனை பார்த்த எல்லாம் மறந்து போயிடும். மறதின்னு ஒண்ணு வருது இல்லையா நமக்கு, சிலதெல்லாம் நினைச்சுக்கிட்டா வரமாட்டேங்குது. சில பேருக்கு எத்தனை வயசானாலும் ஞாபகம் இருக்கு. காஞ்சிய பரமாச்சாரியால போறவாள்லாம் அதைத்தான் சொல்றா. அவர்கிட்ட இருக்கிற தபசை பத்தி எல்லாம் விட்டுறான். நான் போயிருந்தேன், உங்க தாத்தா தானடா அந்த இடத்துல குளத்தங்கரையில ஒரு இது சத்திரம் கட்டியிருக்காரு, எப்படி சொன்னார், அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். அது மாதிரி சில பேருக்கு அந்த ஞாபக சக்தி. இவர் என்ன பண்ணினா அத்தனை பேருடைய ஞாபக சக்தியும் இருக்கு. நமக்கு ஞாபகம் எதுல இருக்கணும்னா வேதத்துல. வேதங்கள் மந்திரங்கள் முன்னெல்லாம் புஸ்தகம் கிடையாது, எல்லாம் புத்தியில தானே. வேதங்களை சொல்ற போது வேதங்கள்ல அப்படியே நிரூடியா வார்த்தைகள், இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இருக்கணும், தட்டு கிடப்படாது. எந்த இடத்துல பாதி ராத்திரியில கேட்டா கூட நம்ம எழுந்து சொல்லணும், தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும். இப்ப புக்கை பெறட்டுறதெல்லாம் கிடையாது, இப்பதான் புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, முன்னெல்லாம் புக்கே கிடையாது. என் தகப்பனார் 24,000 ஸ்லோகம் ராமாயணத்தை எந்த மூலையில எது கேட்டாலும் சொல்லுவார். மகாபாரதத்தை அப்படியே அவர் அநேக ஸ்லோகங்கள் மலமளமளம் சொல்லிட்டு போவார். அதே மாதிரி பாகவதம் முழுக்கணும் சொல்லுவார். வேதத்துல யஜுர்வேதத்துல எந்த இடத்துல என்ன கேட்டாலும் சொல்லுவார். அதுக்காக என்ன பண்ணுவார், பாதி ராத்திரி அவர் உபன்யாசம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ராத்திரி 12 மணிக்கு மேல ஆவர்த்தி சொல்லுவார். தனியா உட்காந்துரு 12லேருந்து 1 மணி வரணும், தனியா உட்காந்துட்டு ஆவர்த்தி சொல்லுவார். அவர் என்னடா இது தூங்காது இருக்கானேன்னா அது மறந்து போகாது இருக்கு. பிராக்டிஸ் சொல்லிட்டே இருக்கணும். அவன் கண்டுபிடிச்சான், வேத மந்திரத்தினாலே வேத துவனியினால்தான் தேவர்கள் வாழலாம். வேதங்களை நம்ம சொல்ல 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 சக்தி தேவாளுக்கு போறது. அதனால தேவாளுடைய காரியத்தை ஒடுக்கணும். ஆனா இவரை ஒடுக்கணும். யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாது. தேவர்களை ஒடுக்கணுமானால் வேதத்தை ஒடுக்கு, வேதத்தை ஒடுக்கணுமானால் வேதம் சொல்ற பிராமணனை ஒடுக்கு, வேதம் சொல்ற பிராமணனை ஒடுக்கமானா அவன் கர்மா இல்லாத பண்ணு, அவன் கர்மா இல்லாத பண்ணணுமானா பசுக்களை கொல்லு. யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு. கோஷு பசுக்கள். பசுக்கள் என்ன பண்ணும், பசுக்கள் வீட்டுல வந்து ஒவ்வொரு பிராமணனுக்கும் பசு கோதானம் கொடுக்கறான். இல்லல்லாம் கோதானம் எல்லாம் பசுக்கள் எல்லாம் பிராமணனுக்கு தான் கொடுப்பா. எதுக்காகன்னா அவன் பாலை கறந்து சாப்பிடணுங்கிறதுக்காக இல்லை, அவன் அந்த தானம் வாங்கின பசுவிலிருந்து பாலும் கறந்து சாப்பிடவும் விடாது. அவன் பண்றதான ஹவ்ய கவ்யம், அவன் தேவர்களுக்கு யஜ்ஞம் பண்றான், பித்திருக்களுக்கு யஜ்ஞம் பண்றான், நித்திய அக்னிஹோத்திரம் பண்றான். அந்த அக்னிஹோத்திரத்துக்கு வேண்டியதான நெய்யை அந்த பசுவனிடத்திலிருந்து அடையணும். அவன் பண்ற அந்த நெய்யினாலே பசுவை தானம் பண்ணினவனுக்கு புண்ணியம். அதுக்காகத்தான் பசுவை கொடுப்பான். பசுவை கொடுத்துட்டு அவன் பாட்டு நல்ல. இப்ப பசு தானம் வாங்கினவெல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணார், நிறைய லிட்டரா பாலை வித்துட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணினார், இன்னொருத்தர் என்ன பண்ணார், இந்த வந்ததுலேருந்து உதைக்கிறது வித்துட்டார். அதனால பசுதானம் பண்ணினாலும் இந்த காலத்துல கட்டுறது கடமையில். இப்ப எல்லாரும் பிளாட்ல கொடுத்தன இருக்காரு, சாஷிலே உங்களுக்கு ஒரு பசு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கு. அப்படியா, நீங்களே வச்சு உங்க ஆத்திலே வச்சுக்கோ, பாலை மாத்திரம் கறந்து கொடுங்க எனக்கு. ஏன்னா எங்க ஆத்துல வச்சுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பிளாட்ல இருக்கிறவன் பசுவை வச்சு என்ன பண்ணுவோம், மனுஷ பசுவுக்கே இடம் கிடையாது. யதா வேதேஷு தேவேஷு கோஷு. அதனால பசுக்கள் அடிச்சு விட்டானா அதுக்கு பால் கொடுக்காது, நெய் உண்டாகாது, யஜ்ஞ யாகம் பண்ணப்படாது.
பசு நெய் இல்லைன்னா யாகம் கிடையாது, நெய் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. நெய் தான் கன்வேயர். ஒரு தேவதைகளுக்கு இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு அக்னியில நெய்யை விடுறமே, இந்த நெய் அந்த அக்னியில விட்டுற உடனே இந்திரனுக்கு போய் அங்க பெல் அடிக்கிறது, டெலிபோன் பெல். நீ நெய் விடுறதுக்கு பதிலாக நான் இது வச்சிருந்தேன், சன்ஃபிளவர் ஆயில். ரொம்ப இதுவா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப சுத்தப்படுத்திருது, டபுள் சுத்தப்படுத்திருக்கு. புகையும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வராது. அதனால கோஷு, அதுவும் பசும்பால், எருமை பால் வாங்கக்கூடாது. எங்க அதுல 3 எருவு இருக்கு, அது எருவு நெய் நன்னா இருக்கும். எருமை நெய் நீ சாப்பிட்டா கூட நன்னா இருக்கும். அது எப்படி இருக்கு, இன்னும் நன்னா ஆயிட்டு இருப்பேன். ஆனா தேவர்களுக்கு இல்ல, அவளுக்கு பசு நெய் தான் வேணும். அதனால பசுக்களை அடிச்சாமன். யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு. இதெல்லாம் நிறுத்தின உடனே என்னாச்சு, கர்மாக்கள் இருந்து போச்சு. இவாளுக்கெல்லாம் மறதி வந்துடுச்சு. கர்மாக்கள் இருந்து போச்சுன்னா எப்படி வரும்? இப்போ ரொம்ப பேருக்கு வேதமே மறந்து போச்சே. ஏன்னா வேதம் படிச்சவன் உத்தியோகத்துக்கு போயிட்டான். அப்ப நானே ஆதியில வேதாத்தியனம் பண்ணினேன். வேதாத்தியனம் ஆவர்த்தி சொன்னா நிற்கும், எங்க ஆவர்த்தி சொன்னேன் கிடையாது. நான் பாட்டு கதை சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா 45 வருஷமா கதை சொல்ல சொல்ல எப்பாவது ஒரு சமயத்துல வேதம் சொன்னேன்னா புஸ்தகத்தை வச்சு சொன்னா தான் வருது. போய் ஆவர்த்தி சொல்லலைன்னா வேதம் போயிடும். சீதையை பார்த்து ஆஞ்சநேயர் சொல்றார், மா உன்னை பார்த்தா அத்தியாசம் பண்ணாமல் ஆவர்த்தி சொல்லாமல் வேதாத்தியனம் போன மாதிரி போயிட்டியேங்கிறார். அப்படி இந்த துர்கமன் பண்ணினா தேவர்கள் வாழ்வு போயிட்டு, தேவர்கள் வாழ்வு போன உடனே எல்லாரும் என்னாச்சு, அப்ப என்ன கர்மாக்கள் கிடையாது, கிரியைகள் கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போன உடனே தேவர்கள் தவிச்சா. தேவர்கள் மாத்திரம் தவிக்கல, கர்மாக்களுக்கு என்ன முக்கியம்னா மழை. பர்ஜல்யோ பகவான் இந்திரா. கர்மாக்கள் பண்ண 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 அதனால பௌதீகத்தினுடைய இயற்கையானது உனக்கு அனுகூலமாய் வரும். இப்ப இந்திரிய வேதாத்தியனம் போயிடுத்து. வேத பாடசாலைன்னு ஏதோ 1-2 பேர் வச்சுட்டு இருக்கா. பாடசாலை கட்டியிருக்காளே தவிர பாடசாலைக்கு வர பசங்களும் உரைச்சல். பாடசாலைக்கு வர பசங்கள்லாம் அந்த பாடசாலையில் படிக்கிறவனும் வேதம் வச்சுட்டு இருக்கான். அப்புறமும் வேதம் போயிடுத்து. நித்திய வேதாத்தியனம் ஒரு பிரச்சனமாவது சொல்லணும், இல்ல 2 அத்தியாயமாவது சொல்லணும், வேத சப்தமானது போகணும், வேத கோஷமாவது போகணும், போயிடுத்து. The country is suffering because of, நம்ம தேசம் கஷ்டப்படுறதுடைய காரணம் வேதம் போயிடுத்து. வேதமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். அதனால வேதம் போறதுனால தேசத்திலே க்ஷோபம் உண்டாச்சு. மழை இல்ல, விளைவில்ல, தாபம் உண்டாச்சு. வேதம் தான், வேத சப்தம் தான் மழையை உண்டாக்குறது. அது இல்ல. ஏன்னா அந்த துர்கமன் எல்லாருக்கும் மறதி உண்டாக்கி விட்டான், கர்மாக்களை ஸ்டாப் பண்ணி விட்டான். நாமெல்லாம் பண்ணலாம், நம்ம கவர்மெண்ட் ஒருத்தரையும் ஒன்றும் தடுக்கல. நாமெல்லாம் வேதங்களை சொல்றத ஒருத்தரும் நம்ம தடுக்கல, சொல்லலையே. அது வேதம் தானே சார். எங்க ஃபாதர் பெரிய கரபாட்டிகள், நான் தான் சொல்றேன். எங்க தாத்தா அதுக்கு பெரிய கரபாட்டிகள், நான் கனபாட்டிகள். அதனால வேதம் போயிடுத்து, மழையும் போயிடுச்சு. என்ன பண்றது, எல்லாரும் போய் பார்க்கிறாளாம். கிருபச்சூட அம்மா கிருபா பங்கலோகே இதரதரசா சதுச்சரிதே நதே யுக்தோபேக்ஷா மயி சரண தீக்ஷா உபகதே. மா தாயே, இது இதாம்மா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன பண்ணுவோம், எப்படி இருப்போங்கிற எண்ணத்தோட அம்பாள் இடத்துல போய் பிரார்த்திக்கிற போது அந்த அம்பாள் என்ன பண்ணினாலாம், அந்த துர்கா தேவி ஒரு பார்வை பார்த்தாள். இந்த துர்கமனை பார்த்தாள். துர்கமனை பார்க்கிற போது அம்பாளுடைய பார்வை ஒரு கண்ணால இல்ல, 10,000 கண்களால பார்த்தாளாம். 10,000 கண்களால், 100கணக்கான கண்களால பார்க்கிற போது அந்த 100 கண்களால இத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருக்கிற அந்த மகாபாபின்னு பார்த்தா. பார்க்கிற போது அந்த துர்கமன் அப்படியே யுத்தத்துக்கு வந்தவன் சாம்பலா போய் அழிஞ்சான். அவன் அழிஞ்சான். அந்த கண்ணுல இருந்து மணமணமணல் ஜலம் கொட்டித்தான் அம்பாளுக்கு. கஷ்டப்படுறானே கண்ணு ஜலம் வராதா? ஒருத்தன் கஷ்டப்பட்டான், நான் அறியாமல் கண்ணு ஜலம் வரல. அது மாதிரி அம்பாள் கண்ணில் ஜலம் கொட்டுற போது அதையே மழையாய் பெய்ஞ்சது. அம்பாளுடைய கண்களிலே கொட்டினதுனாலே அம்பாளுக்கு சதாட்சின்னு பேரு.
சதாட்சி நாம புரஸ்கிருதா சதாட்சி நாம புரஸ்கிருதா சாகம்பரி சல்வாரி சாகம்பரி சல்வாரி சதாட்சி நாம புரஸ்கிருதா. சதாட்சின்னு அம்பாளுக்கு பேர். அந்த அந்த கண்கள்ங்கிறது அம்பாள் உண்டான அந்த மழை கொட்டிறாங்க. அந்த மழையை கொட்டின உடனே எல்லாம் உண்டாச்சு. என்ன உண்டாச்சு? சாகம்பரி. எத்தனை காய் கறிகள் கிழங்குகள் அன்னம் எல்லாம் உண்டாச்சு. அதனால இத்தனை பேரும் இத்தனை வேத பிராமணாலும் தேவர்களும் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு இந்த துர்கமன்கிறவனை ஒழிஞ்சான்ங்கிறதுனால பரம சந்தோஷத்தை அடைஞ்சு அம்பாளுக்கு அந்த காய்கறிகள் அன்னத்தினாலேயே அலங்காரம் பண்ணினாலாம். இன்னும் சில கோவில்கள்ல அது மாதிரி அலங்காரம் பண்றார். அம்பாளுக்கு சாகம்பரி. சாகம்பரி நமக்கெல்லாம் சாகம் வேணுமே. காய்கறிகளுக்கு எவ்வளவு புஷ்டி இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க சார், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வெஜிடபிள் தான் சாப்பிடுறது. யானை காண்டாமர்கள்லாம் எதை சாப்பிடுறது? மாம்சமா சாப்பிடுறது. அதுக்கு என்ன பலம் இருக்கு? அத்தனை சத்து இருக்கு. அது சாகம். அந்த சாகத்தையே அம்பரம் அதுவே தன்னுடைய வஸ்திரமா கொண்டிருக்காளாம் அம்பாள். அதனால அவள் துர்கேங்கிறவள் சாகம்பரி சதாட்சின்னு. இது யார் பூஜை பண்ணினான்னு கேட்கிறார் ஜனமேஜயன் வியாசரை. பூஜை பண்ணினவர் யார்? ஹரிச்சந்திர மகாராஜா.